நான் சொல்கிறத அவனுக்கு கேளுங்க. ஏழை தானே வாழ்க்கை. ஏழை பசங்க வந்து ஏழை லேடிஸ் வந்து அவங்க தான் வாழ்க்கை. அவங்களுக்கு எந்த பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஏழை தான் உழைக்கிறாங்க. ஏழை தான் உழைக்கிறாங்க. நீங்கள் கட்டடம் எடுங்க, எந்த ஒரு பிஸ்னஸ் கம்பெனி எடுங்க, மில்லை எடுங்க, எதுவாக எடுத்தாலும் ஏழை தான் உழைக்கிறாங்க. ஏழைகள் நேசிங்க. ஒரு வடசையில் வந்து கொண்டாசி பண்ணுறாலும் ஏழைகளை காப்பாற்றுங்க. ஒரு வக்கீல் எடுத்துட்டிங்கன்னா ஏழைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்காக வாதாடுங்க, அவங்களை காப்பாற்றுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணிட்டா ஏழைகள் வந்தால் மனசார காப்பாற்றுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கி. அதுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குது, நான் ஏற்றுக்கிறேன். ஆஸ்பத்திரி ஏழைகளுக்கு விரும்பி ட்ரீட்மெண்ட் அளிக்கணும். ஆமாம், அவாய்ட்மெண்ட் போகக்கூடாது. விரும்பி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு மனசார பிழைக்கணும்னு விரும்பி ட்ரீட்மெண்ட், சொந்த ஆஸ்பத்திரி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது அவங்க காசு கொடுக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க ஏன் உங்களுக்கு சம்பளம் தராங்க. நீங்கள் விரும்பி ஒரு ஏழையை காப்பாற்றுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இது திருந்தினால கவர்மெண்ட் நல்லாயிருக்கு. கவர்மெண்ட்டு கரெக்டாக ஆஸ்பத்திரி இருக்குது, உங்களை சம்பளம் கொடுத்து அமுத்துது. நீங்கள் கரெக்டாக பாருங்கள், பாராட்டுறது. ஏழைகள் நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். ஏழைகள் நல்லா பாருங்கள். என்ன சொல்ல, ஏழைகள் நல்லது பண்ணுங்கள். மில்லாக இருந்தாலும் கம்பெனி இருந்தாலும் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உழைப்பாளி ஏழை உழைச்சா தானே அது வளரும். இதுதான் உண்மை. அவங்க உழைக்கலாம் வளராதில்ல. அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், நர்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே உழைப்பாளி இருந்தால் தானே வளருது. டாக்டர் எல்லாமே உழைப்பாளி வேணும். டாக்டர் இருந்தாலும் அது அசிஸ்டன்ட் வேணும். எல்லாம் உழைப்பாளி ஏழை சொல்லி வர்றது தான் பணம் வருவாங்க. அதனால் பணக்கார ஏழைகள் பார்க்கல. ட்ரீட்மெண்ட் ஏழை நல்லா கொடுங்க. ஏழைகளுக்கு காசு இருக்காது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா ஏழைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. வக்கீலுங்க ஏழை குழந்தைங்க ஏழைகளுக்கு நல்லா வாதாடுங்க. இதுதான் சொல்ல வரேன். கவர்மெண்ட்டு ஏழைகளுக்கு தொழில் வாய்ப்பு கொடுங்க. கவர்மெண்ட் வேண்டி பண்ணுங்க, எந்த குறையும் சொல்ல. இதையெல்லாம் சரி பண்ணாலே அந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் பெறுவாங்க. ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு சாதி மதமாக்காதீங்க. யார்கிட்ட இருக்குதோ ஏழை வாய்ப்பு கவர்மெண்ட்டு வேலை கொடுங்க. ஓகேவா? மாற்றுத்திறனாளி நல்லா செய்யுங்க. எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க. கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வாழும். நல்லதை நீங்கள் செய்யும்போது நல்லது உலகம் பேசும், நல்ல முறையாக வாழும். இதுதான் உண்மை. அடுத்தவங்க ஆகிக்குவான்னு நீங்கள் நல்லது பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இதுதான். டாக்டராக இருந்தாலும் வக்கீல் இருந்தாலும் நல்லது பண்ணுங்கள், இதே பேசுவாங்க. பணத்தை கெட்டு போய் வாங்காதீங்க தயவு செய்து. நீங்கள் நடக்கணும், உங்கள் பேரம்பதிகள் நடக்கணும், வம்சம் தளரணும். ஒரு மட்டும் போனால் உங்கள் வம்சம் எப்படி தளரும்? சாரி, அதெல்லாம் விட்டுவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா வாழுங்க. 15 இல்லைன்னா அனுசரித்து போங்க தயவுசெய்து. இல்லைனாலும் பிச்சை கேட்டு வாழலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் திருட செய்யுது. இல்லைன்னா பிச்சை கேட்டு கூட வாழுங்க, ஆனால் திருட செய்யாதீங்க. நம்பிக்கையாக இருங்க. உங்களுக்காக ஆனால் நினைக்கிறேன். நல்லா இருங்க. என் கூட கெட்டு தான் போச்சு, ஆனால் கெட்டாலும் நான் உண்மையாக வாழணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்படியே இருங்க.